ஈழத் தமிழர்களின் உள்ளங்களில் எரியும் நெருப்பாக அமைந்திருக்கும் அமெரிக்க தீர்மானத்தை எதிர்த்து மதிமுக உட்பட 32 தமிழ் அமைப்புகள் ஒன்று கூடி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவின் உருவ பொம்மைகளை வீதியில் கொளுத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மைத்ரிபால சேனாவினுடைய உருவப்படமும் உருவ பொம்மையும் கொளுத்தப்படுகிறது. இங்கே ரணில் விக்ரமசிங்கேயினுடைய உருவப்படமும் உருவ பொம்மையும் கொளுத்தப்படுகிறது. அமெரிக்க தேச கொடிகளும் கொளுத்தப்படுகின்றன. அவங்களுக்கு என்ன விதத்தில் அவங்க விருப்பம் காட்ட முடியுமா காட்டுங்க. அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கொடியும் கொளுத்தப்படுகிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி ஐநா மன்றத்தில் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் விசாரணை குறித்த தீர்மானம் வெளிவரவுள்ள நிலையில் அமெரிக்காவின் தலையீட்டால் இந்த தீர்மானம் எந்த வகையிலும் தமிழீழ மக்களுக்கு உதவாது என்று தமிழ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நெருப்பு முத்துக்குமார் வைத்த நெருப்பு, இந்த நெருப்பு அடையாது. சிங்கள கூட்டத்தை அழிக்கின்ற வரை, சுதந்திர தமிழீழம் மலர்கிற வரை அணையாது. இந்த நெருப்பை தமிழ் மான உணர்வுள்ள தமிழர்களே நெஞ்சில் ஏற்றுங்கள். இந்த நெருப்பை நெஞ்சில் ஏற்றுங்கள். இந்த நெருப்பு அணையாமல் இருக்கட்டும். சிங்களர்கள் ஆதிக்கம், துரோகிகள் ஆதிக்கம் எல்லாம் சாம்பலாகும். அதுக்கு தான் நாங்கள் கொளுத்திருக்கோம். ஈழத் தமிழர்களுக்கு நீதி, அந்த நீதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது கொடியவர்களா. 30ஆம் தேதி ஜெனீவாவில் ஐநா மன்றத்தின் ஜெனீவாவின் மனித உரிமை கவுன்சிலில் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது. நீதிக்கு சவக்குழி தோண்டப்பட இருக்கிறது. அதிகம் பேச நான் விரும்பவில்லை. இது போன்ற ஒரு அநீதி உலக வரலாற்றில் இதுவரை நடக்கவில்லை. லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களை, பச்சிள பாலகர்களை, சின்னஞ்சிறு பிஞ்சுகளை, எங்கள் அருமை தாய்மார்களை, எங்கள் அருமை சகோதரிகளை கொடூரமாக வதைத்துக் கொன்று, மானபகம் செய்து கற்பழித்து நாசமாக்கிக் கொன்று, பட்டினி போட்டுக் கொன்று, இறக்கமில்லாமல் சிதைத்து 40,000 பேர் செத்து கிடந்த போது புல்டோசர்களை விட்டு மண்ணோடு மண்ணாக அந்த பிரேதங்களை அங்கே சகதிக்குள்ளே சகதியாக்கி இவ்வளவு அக்கிரமங்களையும் செய்ததை ஐநா மன்றத்தின் வான்கூமன் அமைத்த மார்ஸ்கி தாரிஸ்மேன் அறிக்கை 190 பக்கத்தில் வெளியிட்டது. இசை பிரியா படுகொலை, எங்கள் இளந்தமிழ் தலைவர் பாலச்சந்திரன் படுகொலை, வெள்ளை கொடியேந்தி வந்த புலித்தேவன் ரமேஷ் நடேசன் படுகொலை, 8 தமிழர்கள் அம்பலமாக இழுத்துச் செல்லப்பட்டு படுகொலை, மருத்துவமனைகளில் குண்டு வீச்சு படுகொலை, இவ்வளவு கொடுமைகளையும் அது அறிக்கையாக தந்தது. சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றது. கடந்த வருடத்தில் இதே மனித உரிமை கவுன்சில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் மனித உரிமை ஆணையர் நியமித்த ஆர்டி மட்டிசாரியின் குழு 268 பக்க அறிக்கையை தந்தது. வரிவிடாமல் நான் படித்திருக்கிறேன். அதிலும் இந்த படுகொலைகள் சொல்லப்பட்டது. சர்வதேச நீதி விசாரணைக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை மனித உரிமை இன்றைய ஆணையர் ஜோர்டான் தேசத்தினுடைய இளவரசர் சையத் அல் ராத் ஹுசேன் நியாயமாக நடந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? இனப்படுகொலை என்பதற்கு இன்னும் ஆதாரங்கள் வேண்டும் என்றார். பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட விசாரணை ஹைபிரிட் என்கொயரி என்றார். நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் அதாவது ஓரளவுக்கு பன்னாட்டு நீதிபதிகளை கொண்டு விசாரணை இலங்கை நீதிபதிகள் சேர்த்துக் கொள்ளலாம் என்றார். ஆனால் அதற்கு பிறகு அமெரிக்காவின் தீர்மானத்தில் பன்னாட்டு நீதி விசாரணை வேண்டாம், இலங்கை அரசாங்கமே அவர்களே விசாரித்துக் கொள்ளலாம் என்றனர். மறுநாள் அந்த தீர்மானத்திலும் மாற்றி ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று முதல் நாள் போட்ட தீர்மானத்தில் உள்ள அந்த வாசகங்களை நீக்கிவிட்டார்கள். அமெரிக்கா முன்வைத்திருக்கிற தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கேயும் மங்கள சமரவீராவும் தயாரித்துக் கொடுத்த அறிக்கை, தயாரித்துக் கொடுத்த தீர்மானம். இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே சொல்லுகிறான், வெளிநாட்டு நீதிபதிகள் யாரும் இங்கே வர முடியாது, எங்கள் அரசியல் சட்டம் அனுமதிக்காது. வெளிநாட்டு நிபுணர்கள் வர வேண்டும் என்றாலும் எங்கள் நீதித்துறை அனுமதித்தால் தான். தோழர்களே, ஒரு 2 செய்திகளை மாத்திரம் சொல்கிறேன். மங்கள சமரவீரா சொன்னான், மார்ச் 8 இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் பல அரசியல் தலைவர்களும் ராணுவ தளபதிகளும் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி இருப்பார்கள்.
வெளியில நடமாட முடியாது. மைத்திரி சிறிபால சேனா இன்னும் ஒரு மேல் சொன்னார், நான் மாத்திரம் ஜனாதிபதியாக ஜெயித்திராவிட்டால் ராஜபக்சே உள்ளிட்ட எல்லோரும் குண்டிலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அதற்கு மத்தியில் ராஜபக்சே போர்க்கதாநாயகன் என வர்ணிக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார், ராஜபக்சே போர்க்குற்றத்திலிருந்து தப்பித்து விட்டோம். ஆக கொடியவன் ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, மைத்திரி சிறிபால சேனா, மங்கள சமரவீரா எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டார். சிங்களர்கள் ஆதிக்கம் பிரிட்டிஷ்காரன் போன பிறகுதான் வந்தது. தமிழர்களுக்கு தனி அரசு இருந்தது. இனி ஒரே வழி சுதந்திர தமிழீழம் தான். இனி எந்த நாடுகளிடமும் நாம் போய் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் மனச்சாட்சி உள்ள நாடுகளுக்கு, பராகுவே போன்ற நாடுகளுக்கு உண்மை தெரியும். 10 கோடி தமிழர்கள் இருக்கிறோம். 7 கோடி தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டில் 10 லட்சம் இளைஞர்கள் தேவை, அவ்வளவுதான். நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவர் பிரபாகரன் கட்டமைத்து உருவாக்கிய தமிழீழம், அவரது குறிக்கோளான தமிழீழம் வளர பொது வாக்கெடுப்பு, சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். ஈழ தமிழின படுகொலைக்கு சிங்கள அரசு ஒரு குற்றவாளி, 2வது குற்றவாளி இந்திய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, அதில் பங்கேற்ற திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள். இந்த கொடுமைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இனப்படுகொலையை மூடி மறைக்கிற அடுத்த குற்றவாளி. ஆகவே தமிழர்களே, நம்முடைய விடுதலையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஈழத்தமிழ் விடுதலையை புதிய புதிய வடிவத்திலே போராட வேண்டும். மாணவர்களே, இளைஞர்களே, மான உணர்ச்சி உள்ள தமிழர்களே, இந்த அழிவுக்கு, நாம் கொட்டப்பட்ட ரத்தத்துக்கு, அழிக்கப்பட்ட உயிர்களுக்கு ஒரே வழி, அதற்கு சுதந்திர தமிழீழத்தை அமைக்க, சிங்களர் கொட்டத்தை ஒடுக்க புதிய புதிய உபாயங்களை நாம் தேடுவோம். அக்கிரமக்காரர்களுடைய அராஜகத்தை சுட்டரிப்போம். இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்திலே நாம் எடுக்க போகும் அவர்களுடைய கொடுமைகளை, உருவபொம்மைகளை கொளுத்துவதை போல அக்கிரமக்காரர்களின் கொட்டத்தை கொளுத்தி சாம்பராக்குவோம். முத்துக்குமார் வைத்த தீயின் மீது ஆணை, செங்கொடியின் தீயின் மீது ஆணை, படித்து போன மாவீரர்களின் ரத்தத்தின் மீது ஆணை. அமெரிக்க துணை தூதரகம், அமெரிக்கா செய்திருக்கிற இந்த துரோகம், துணை போன இங்கிலாந்து, துணை போன மாண்டினீரோ, துணை போன அங்கே இருக்கக்கூடிய மாசிடோனியா, ரஷ்யா, சீனா, கியூபா, அயோக்கிய நாடுகள், எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து கொண்டன. தமிழர்கள் இனத்தை அழிக்கின்ற கொடுமைக்கு இனியாவது உணர்ச்சி வேண்டாமா? இனியாவது தமிழ் இளைஞருக்கு ரத்தம் குடிக்க வேண்டாமா? இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் அரசியல் கட்சிகளை ஒதுக்கி தள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கின்ற சபதம் இந்த நாளில், இந்த போராட்டம் இந்த ஒரு நாள் போராட்டம் அல்ல, இன்றிலிருந்து தொடரும். அமெரிக்க பொருட்களை பகிஷ்கரிப்பது, துரோகிகளை அடையாளம் காண்பது, துரோக சக்திகளை தமிழ் மண்ணில் தலையெடுக்க விடாமல் தகர்ப்பது, இதுவே நம்முடைய உறுதி. மலரட்டும் தமிழ் ஈழம், ஒளியட்டும் சிங்களர் கொட்டம், ஒளியட்டும் இந்திய துரோகம், ஒளியட்டும் அமெரிக்க துரோகம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, வாழ்வுரிமை கட்சி மட்டுமல்ல, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகள், இன்னும் எண்ணற்ற சகோதரர்கள், வீர சந்தானம், புகழேந்தி தங்கராசு, பொழிலர், எண்ணற்ற தோழர்கள் இங்கே நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம். தலைவர் பிரபாகரனுடைய அந்த லட்சிய கனவை நாங்கள் நனவாக்குவோம். ஆகவே இந்த உறுதி எடுத்துக் கொள்கிறோம். தூதரகத்தை நோக்கி படையெடுத்து செல்கிறோம். இது வெறும் எச்சரிக்கை, இதுவே போராட்டம் அல்ல. இது போராட்டத்தினுடைய தொடக்கத்தின் அறிகுறி. ஆகவே தமிழக மக்களை, தமிழக இளைஞர்களை 30ஆம் தேதி நீதி கிடைக்காது. ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த பையன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த தீர்மானத்தை மாத்திட்டு சொல்லி கருணாநிதி ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவன் தான் முடிவு பண்ணிட்டாரு, தூக்கில போட போறானே நம்ம நீதிய. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு எவரும் இனிமே நீதி கொடுக்க மாட்டோம், நாம் நீதியை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 300 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தமிழ் அமைப்புகளின் இந்த போராட்டம் ஈழத்தமிழர்கள் மீதான இந்திய அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இந்திய அரசை மன்னிக்க மாட்டோம், இந்திய அரசை மன்னிக்க மாட்டோம். அமெரிக்க அரசை மன்னிக்க மாட்டோம், அமெரிக்க அரசை மன்னிக்க மாட்டோம். மலரட்டும், 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 மலரட்டும். தமிழ் ஈழம் மலரட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. பிரபாகரன் புகழ்
மன்னிக்க மாட்டோம். ஈழத் தமிழருக்கு துரோகம் செய்த கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.